வணக்கம் தோழர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2017ஆம் ஆண்டு பொது தமிழும் பொது அறிவும் அப்படின்ற இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்குள்ளது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. ஸோ இந்த பிள்ளையார்பட்டி குடைவரை கோயில் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் இயர் 2022 குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த விகடன் இதில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யாருன்னா உவே சுவாமிநாத ஐயர். ஓகேங்களா? பழைய புத்தகத்தில் இருக்குது. நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து எது அப்படின்னா கோப்ராக்சின். இதுவும் பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா சூடாமணி பாண்டியன் அப்படின்றவர். மேவும் மேன்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன? உரம் அப்படின்னா வந்து மார்பு, அதாவது உரம் உள்ளவன் வந்து எதையும் தாங்கும் இதயம் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தலையா வெப்பம் தலைக்கவும் எனும் தொடரில் தலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல். ஓகேங்களா? வினைச்சொல் அப்படின்றது 3 காலத்தையும் குறிப்பது. ஓகேங்களா? அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயும் குறிப்பது தான் வினைச்சொல். தமிழகத்தின் வேர்ஸ்ட் வேர்த் என்ற அழைப்பவர் யார்? வாணிதாசன். வாணிதாசன் சிறப்பு பெயர் என்னது அப்படின்னா பாவலர் பாவலர் மணி. ஓகேங்களா? வரதராசன் என்கிற எத்திராசுலு அப்படின்றத அவருடைய இயற்பெயர். சம்புவின் கனி என்று குறிக்கிடப்படுவது நாவல் பழம். நாவல் பழம் என்னன்னு சொல்கிறாங்க? சப்புவின் கனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து வந்து சந்திர சுவர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர். அப்போ புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சந்திரன் சுவர்க்கி. திருக்குறளை முதலில் பதிப்பெற்று வெளியிட்ட அந்த லாஸ்ட் குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. ஞானப்பிரகாசம் எந்த ஆண்டு அப்படின்னா 1882 தஞ்சையில் வந்து பதிப்பெற்று வெளியிட்டிருந்திருப்பார். கடம் என்ற சொல்லின் பொருள் வந்து உடம்பு. கடம் அப்படின்னா என்னது? உடம்பு. அகத்துறுப்பு என்பது மனதின் உறுப்பு, அதாவது மனதின் உறுப்பு தான் அகத்துறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கால்டுவெல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் புலவர் தான் கால்டுவெல். ஜியோ போப் வந்து ஆங்கில புலவர். ஓகேங்களா? தமிழ் அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் என்ன அப்படின்னா பூங்கொடி அப்படின்ற காவியம் என்ன பண்ணிருக்கும்? தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்கும். நற்கலை என்று அழைக்கப்படும் கலை எது அப்படின்னா அழகு கலை. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை. கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது? கால்டுவெலை பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இடையான்குடி அப்படின்றது. அடுத்து வந்து பொறுத்துக குறிஞ்சி அப்படின்னா அதாவது பொழுது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குறிஞ்சி அப்படின்னா வந்து யாமம், முல்லை அப்படின்னா வந்து மாலை, மருதம் அப்படின்னா வந்து வைகரை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்தல் அப்படின்னா வந்து ஏற்பாடு, பாலை அப்படின்னா நண்பகல். ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னா யாமம் அப்படின்றது என்ன சொல்லலாம்? அதாவது 12 to 10 to 2 மணி வரைக்கும் நைட் டைம். அப்போ வந்து நைட் டைமில் காடு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். குறிஞ்சினானது மலையை சார்ந்த பகுதியும் இல்லையா? ஸோ அங்கே பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. முல்லை அப்படின்னா மாலை வேலையில் காடுகளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஈவினிங் டைமில் காட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, காடு சார்ந்த பகுதி ரொம்ப ஒரு அற்புதமான சவுண்டாக இருக்கும். ஏன்னா குருவிகள்லாம் வந்து தங்குற நேரம் சவுண்டெல்லாம் வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். மருதம் அப்படின்னா என்னது? வயலை சார்ந்த இடமும். வைகரை காலையில் 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வைகரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெய்தல் அப்படின்னா என்னது? ஏற்பாடு. நெய்தல் அப்படின்னா என்னது? கடலை சார்ந்த பகுதியும் அப்படின்னா ஏற்பாடுனா சூரியன் மறையும் நேரம் தோன்றும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மறையும் நேரம்னு கூட சொல்லலாம். ஸோ மறைய நேரத்தில் கடல் அவ்வளோ அழகாக இருக்கும். பாலைனா அதாவது நண்பகல் அப்படின்னா மதிய நேரத்தில் பாலை நிலம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பாலையில் வந்து அந்த வெயில் பட்டு மணல் எதிரொலிக்கும்ல, ஸோ அதை சொல்லலாம். ஓகேங்களா? ஏற்பாடு என்னும் சொல்லில் படு என்பதன் பொருள் மறையும் நேரம். ஸோ மேலே பார்த்தோம் இல்லைங்களா? ஏற்பாடு அப்படின்றது சூரியன் மறையும் நேரம். வைரமுடைய நெஞ்சு வேணும், அதாவது வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று கூறிய கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று கூறிய கவிஞர் பாரதியார். ஏங்கலு நீர் ஞாலம் திருளக்கற்று அங்கவற்றுள் மன்னோர் தனியாளி வெங்கதிரின்றனைவதே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படின்ற நூல் இடம்பெற்றிருக்கு. முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். தமிழ் பிரெஞ்சு கையகராதி முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வாணிதாசன். ஓகேங்களா? தமிழ் பிரெஞ்சு கையுறையை முதலிய எனும் இதை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வாணிதாசன். அறிவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எதுனா 10 அதிகாரங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து 10 அதிகாரங்கள் மொத்தம் 100 பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பாம்பினை பற்றி ஆட்டாதே உற்றான் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர்.
கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குங்க. சித்தர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம், ஓகேங்களா. பாம்பினை பற்றி ஆட்டாதே, உற்றான் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே அப்படின்னு பாடியவர் யார்? கடுவெளி சித்தர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மனை என்பது யார் விளையாடும் விளையாட்டு அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்ற வீராமலிங்கனார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு. களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித்தமிழுக்கு ஆற்றுக தொண்டு. கோ ஆ அப்துல் லத்தீப் அப்படின்றவர் வந்து இந்த வாசகத்தை சொல்லியிருப்பார். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சர்ச்சில் அப்படின்ற சொல்லியிருப்பார். 1931 வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தியடி 2ஆம் வட்ட மேசை மாநாடுக்கு போவார்ல, அப்போ வந்து அந்த மாதிரி சர்ச்சில் வந்து சொல்லியிருப்பார் அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு. கீழ் சாதி மேல் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். அவள் அப்படின்னா எதிர்ச்சொல் என்னது? அவள் அப்படின்னா கீழே, அதற்கான எதிர்ச்சொல் வந்து மேடு. அடுத்தது பொறுத்துக. ஒப்புரவு அப்படின்னானது உதவுதல். சால்பு அப்படின்னானது சான்றாண்மை. மாற்றார் அப்படின்னா பகைவர். கட்டளை அப்படின்னா உரைக்கல். சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்படுவது எது? புத்தகச்சாலை. சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்படுவது புத்தகச்சாலை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. பழைய புத்தகத்தில் இருக்குது. தென்னாட்டின் ஜான்சி ராணி யார் அப்படின்னா அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னா அஞ்சலை அம்மாள். தமிழ்நாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னா வேலு நாச்சியார். ஓகேங்களா. காந்தியின் தத்து பிள்ளையார் அம்புஜம்மாள். ஆற்றுண்ண வேண்டுவதில் இவ்வடிகளில் கற்றவனுக்கு கட்டி சோறு வேண்டாம். இந்த கொஸ்டின் திரும்ப கேட்டுனே இருப்பான். பழமொழி 400 வந்து பார்த்திங்கன்னா முன்றுரை அரையனார் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். வருகை என்பது தேஸ் பருவத்தை குறிக்கிறது. வருகை அப்படின்னா 6வது பருவத்தை குறிக்கிறது. முதலாக மக்களுக்கு நூல் நிலையங்கள் அமைத்து தந்த நாடு எது அப்படின்னா கிரீஸ் நாடு. நூலகம் பற்றிய செய்திகளை வந்து பழைய புத்தகத்தில் கிரீஸ் நாடு தான் முதல்ல நூலகத்தை பொது நூலகம் அமைத்திருக்கும். விசும்பு என்பதன் பொருள் வானம் அல்லது ஆகாயம் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் எல்லாம் அறம்பையர் போல் ஒளிரும் நாடு என்ற பாடல் வரிசை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம் பாரதியார் இருந்திருப்பார். உரைநடை களம் என்று அழைக்கப்படும் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. உரைநடை காலம் என்று அழைக்கப்படும் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு. இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத தொடர் அப்படின்னா குருவை வணங்கி கூசி நிற்கதவே. ஸோ இது அவர் வள்ளலார் கூறிய தொடர் தான். நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த வரிகள் தான் வந்து வள்ளலார் கூறாத வரிகள். நோக்கி வாழும் குடிபோல் நிற்காதே அப்படின்றது வள்ளலார் கூறாத வரிகள். உளமாடல் எனும் நூலின் சிறப்பு ஆசிரியர் யார்? உளமாடல் எனும் நூலின் ஆசிரியர் வந்து ஜெயம் கொண்டார். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து வந்து இப்பு இம்மு. ஓகேங்களா. ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யார் அப்படின்னா ஜியு போப் அண்டு சூழியல் வின்சன். அதாவது லாஸ்ட் டைம் குரூப் 4 வந்து என்ன கேட்டிருந்தாங்க, ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சூழியல் வின்சன் அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஜியு போப் சூழியல் வின்சோன் அப்படி 2 பேருமே என்ன பண்ணிருக்காங்கப்பானா ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை வந்து பாராட்டியிருக்காங்க. கண்ணன் என்பது சினைப்பெயர். கண்ணன் அப்படின்னா சினைப்பெயர். நான் யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிர்களின் பரிமாண வளர்ச்சியை குறிப்பிடும் நூல் உயிர்களின் பரிமாண வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா திருவாசகம். மேரி கியூரி பியூரி கியூரி இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1903. அதாவது குடும்பத்தில் வந்து கணவர் மனைவி அவர்களுடைய பிள்ளையோடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வம்சத்தில் 4 நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த உலக சாதனையை யாராலும் முறியடிக்க முடியலை. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? ராமலிங்கனார். ராமலிங்கனாரை பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கிடைத்த ஆண்டு 1990. வங்கசிங்கம் என்ற அளவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று புறநானூறு. ஸோ திருக்குறள் 10 அகநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று தானே. அகநானூறு புறநானூறு 2மே. ஏன் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல நண்பர்களே. பழைய கொஸ்டின் இல்லையா. அடுத்து வந்து நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில்
எதை பற்றி அதிகம் கூறினார்? நூல்களை பற்றி தான் அவர் அதிகமாக பேசியிருந்திருப்பார். புது புத்தகத்தில் இருக்குது. பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள் தான் பட்டினம் பாக்கம். தவறான விடையை தேர்ந்தெடுத்துங்க. அதாவது 1944 பிரகாசம் முதலமைச்சராக இருந்தார். ஸோ 1944 அவர் முதலமைச்சராக இருந்திருக்க மாட்டார். ஓகேங்களா. மற்ற 1949 1954 காமராசர் முதலமைச்சராக இருந்திருப்பார். 1947 ஓமந்தூர் ராமசாமி முதலியார் முதலமைச்சராக இருந்திருப்பார். 1944 யார் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அதியமானுடைய முன்னோர்கள் காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு கரும்புன்ற, இந்தியாவுக்கே கரும்புன்ற ஒரு விஷயம் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ உள்ளது சிதைப்போர் ஒருளென்ப படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்படின்னா சச்சிதானந்தனுடைய படைப்பில் பழைய புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருங்கே யாருடைய படைப்பில் காணலாம் அப்படின்னா சச்சிதானந்தனுடைய படைப்பில். இணையிலை முப்பாலுக்கு இணை நிலத்தை புது புத்தகத்தில் இருக்குது. யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பாரதிதாசன் சொல்லியிருந்திருப்பார். அயலர் தமக்கு அன்பே செய்யும் ஞானம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார்? நாமக்கல் கவிஞர் வந்து புகழ்ந்திருப்பார். நடுவண் அரசு தேசாமாண்டு பெரியார் உருவம் பொறுத்த அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னா 1978 பெரியாருக்கான அஞ்சல் தலையை வெளியிட்டிருப்பாங்க. 4ஆம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாண்டித்துறையார். 4ஆம் தமிழ் சங்கம். பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று தேச இல்லாமை, சொத்துரிமை இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கூறியிருந்திருப்பார். இன்ஸ்டனக்ட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் இயற்கை அறிவு. தாவர உறுப்புகள் பாருங்கள். 65வது கொஸ்டின். மூங்கில் இலைன்னு சொல்லணும். ஓகேங்களா. வேப்பன் தலைன்னு சொல்லணும். கமுகு கூந்தல்னு சொல்லணும். நெல் தாள் அப்படின்னு சொல்லணும். எவ்வகை எங்கள் பகைவர் எங்கே மறைந்தார் அப்படின்றது இதுவும் பொறுத்துக்க தான். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பகைவர் எங்கே மறைந்தார் அப்படின்றது பாரதிதாசன் குறிப்பிடாது. பாட்டாளும் மக்கள் அது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞரை சொல்லியிருப்பார். எல்லாமும் பெற வேண்டும், எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன் சொல்லியிருப்பார். சபைகளினிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் கவிமணி தேசிய விநாயகர் வந்து சொல்லியிருப்பார். பண்டைய தமிழர் எருது விடும் திருவிழாவை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா ஏறு தழுவுதல். பண்டைய தமிழரில் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது மஞ்சிக்கு விரட்டு, அதுக்கப்புறம் சல்லிக்கட்டு, அப்புறமேட்டு தான் எருதுக்கட்டு இதெல்லாம் வந்திருக்கும். வினையே ஆடவர் குயிர் அப்படின்னு சொல்கிற நூல்கள் வந்து குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர்னால் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுவர் தான் ஆண்களுக்கு உயிர் அப்படின்னு சொல்லி குறுந்தொகை நூல் வந்து குறிப்பிட்டிருக்கும். உமர்கய்யம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். உமர்கய்யம் பாடல்களை வந்து கவிமணி தேசிய விநாயகனார் வந்து ருபாயத் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்துன்னு 4 அடி செயல்கள். ருபாயத் அப்படின்னா 4 அடி செயல்கள் என்ற பெயர் வந்து ஒரு பாரசீக கவிஞர். அறிவுண்டாகுக என வாழ்த்தியவர் யார் அப்படின்னா அரவணடிகள். உலக மொழிகள் எல்லாம் தாய்மொழி தமிழ்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியில் அறிஞர் யார்னா நோம் சாம்சுகி அப்படின்ற உலக மொழிகளெல்லாம் தாய்மொழி தமிழாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். தமிழரசி குறவஞ்சியை இயற்றியவர் யார்? தமிழரசி குறவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார்னா வரத நஞ்சைய பிள்ளை அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருப்பார்? நூலை வந்து இயற்றியிருந்திருப்பார். தமிழரசி குறவஞ்சி. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்னா கரும்பை பால், அதாவது பழைய தமிழர்களின் அறிவில் வந்து இந்த இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. என்னென்னா கரும்பு பிழியறதுக்கான மிஷின் வந்து பண்டைய காலத்தில் இருந்தது, கரும்பு பால் பிழியறதுக்கான மிஷின் வந்து பண்டைய காலத்தில் இருந்தது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இதை கொடுத்துருப்பாங்க. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரனாரை பாராட்டியவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம் வந்து பாராட்டியிருப்பார். ஓகேங்களா. தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர். இவர் தேசியம் காத்த செம்மல் என்று கூறியவர் யார் அப்படின்னா நம்ம திருவிக்கா சொல்லியிருப்பார். இவரையே சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார். தன்னேரில்லாத தமிழ் இத்தொடரில் இடம்பெற்றுள்ளது தண்டி அலங்காரம். தன்னேரில்லாத தமிழ் தொடரில் இடம்பெற்றுள்ளது தண்டி அலங்காரம். உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் எனும் நூல் வெளிவந்த ஆண்டு 1963. உலகின் முதல் 2 முறைமைகளை பற்றி உரையாடல் எனும் நூல் வெளிவந்த ஆண்டு. நிறைய ஆண்டை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்களா. 2017. நெடும்புணலும் வெல்லும் முதலை அடும்புணரின் நீங்கன் அதனை பிற
அப்படின்னா பிரதிமொழிதல் அணி. அடுத்து வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படும் உடுமலை நாராயண கவிராயர் புதிய புத்தகத்தில் இருக்குது. ஆறுகாலி உலகத்து மக்கள் எல்லாம் ஓர்தலில் சிறந்ததென்று ஒழுக்கம் உடைமை. இது வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்னா அறிவுரை கோவை அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஐவர் கடமை உணர்த்தும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது? புறநானூறு. தாய்மானவரின் மனைவியின் பெயரென மாடவர் குழலி. ஓகேங்களா. பிரபந்தம் என்பது நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 17 சரியான தமிழ் எண்ணெய் எழுதுக. 1னா க, 7னா ஏ. ஓகேங்களா. நாலடியார் நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து வந்து சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா கவிஞர் கவிமணி தேசிய விநாயகனார். சாலைகளிலே பல தொழில் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் மொழி முழங்க வேண்டும் என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார். பழங்கால பண்பாட்டின் எச்சம் என குறிப்பிடப்படுபவை நாட்டுப்புற பாடல்கள். கலிப்பா தேசுடைய ஓசையுடையது, துள்ளல் ஓசையுடையது. ஓகேங்களா. ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது, துளிப்பா தூங்கல் ஓசை உடையது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. ஈரிவலை அப்படின்னா வந்து என்னது? வினைத்தொகை. மாமாலை அப்படின்றது உரிச்சொல் தொடர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்குடை அப்படின்னா தன்மை ப்ளஸ் குடைன்னு பிரிக்கலாம். ஸோ இது வந்து பண்பு தொகை. கையேந்தி எல்லாம் வேற்றுமை தொகை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இவர் இடம்பெற்றுள்ள நூல் இது. இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னா திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு. குளவி என்பதன் பொருள் வந்து குழந்தை. அடுத்தது பிரணவ கேசரி என்று அழைக்கப்படுவர் யார்? முத்துராமலிங்கத்தேவருடைய பேர் கொடுத்து வந்திருப்பாங்க. புது புத்தகத்தில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. உயிர் வழிப்படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிப்பது. உயிர் வழிப்படலை சிதைப்பது குளோரோஃப்ளோரோ கார்பன். ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ வந்து ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் வந்து ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பரதிமார் கலைஞர். இப்போ வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுவர் ஆறுமுக நாவலர். அவரை வந்து வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர். பொறுத்துக்க பாருங்கள். டால்ஸ்டாய் அப்படின்றவர் யார்? ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெட்ராண்ட் ராஸ்லஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா சிந்தனையாளர், கல்வியாளர். கிருபாலினின்றவங்க யார்? விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். ஸோ இது வந்து நேரு அவர்கள் வந்து அவங்க மகள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. கிருபாலினி அப்படின்றவங்க விஸ்வபாரதி பள்ளியில் பணிபுரிந்தாங்க, அந்த காலேஜில் பணிபுரிந்த பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேட்டோ அப்படின்னா கிரேக்க சிந்தனையாளர். ஓகே. நடு திராவிட மொழிகளில் ஒன்று என்னன்னா கோயா. ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கியவர் தாய்மார்னா பெண்கள் அப்படின்றவங்க. ஓகேங்களா. பெரியார் பெண்களுக்கு மிக முக்கியம் என்றவை என்ன அப்படின்னா அறிவு, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை, அழகும் நகையும் இல்லை. ஓகேங்களா. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பெரியார் தம் வாழ்நாளில் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டாற்றினார். ஸோ 13,12,000 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணிருப்பார்? நடந்திருந்திருப்பார். ஸோ இதை பற்றி வந்து பழைய புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தவறான தொடரை கண்டறிய. பழந்தமிழரின் வணிகப் பொருள்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் வந்து புறநானூறு. பழந்தமிழர் வணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் வந்து மதுரை, காஞ்சி, பட்டினப்பாலை, பரிபாடல் ஆகிய நூல்களில் தான் இருக்கும். தமிழக பொருட்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன, சீனாவில் விற்கப்பட்டன. சீனத்து பட்டும் சருக்கரையும் தமிழகத்து இறக்குமதியான சீனாவிலேருந்து பட்டு, சர்க்கரை, கண்ணாடிலாம் இறக்குமதி செய்திருப்பாங்க. கரும்பு சீனாவிலேருந்து வந்து பயிரிடப்பட்டது. ஸோ இதுதான் பார்த்தோம்ல, யார் அதிகமானுடைய முன்னோர்கள் வந்து கரும்பை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, இதில் 100 கொஸ்டின் வந்து முடிஞ்சு. ஸோ அடுத்த காணொலியில் அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழில் எதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, பாய்.